ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, அன்பு பிரியாணி செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அன்புக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்களும் பேசிக்கிட்டே வெளியே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சின்னசாமியும் அவர் கூட இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா, அன்பு செய்கிற பிரியாணியில் மிளகா பொடி கலந்துரணும். ஜீவா கிட்ட கெட்ட பேர் வாங்கணும். ஹோட்டல விட்டு அன்புவ துரத்தணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணி, சின்னசாமி பார்த்தீங்கன்னா, "நான் வெளிய வெயிட் பண்றேன். நீ போய் உள்ள மொளகா பொடிய கலந்துடு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, போய் மொளகா பொடிய கலந்து விட்டுர்றாரு. இது தெரியாம அன்பும் பார்த்தீங்கன்னா, பிரியாணி ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி முடிச்சதும் சாப்பிட கஸ்டமர் வராங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு, "என்ன சார் இது பிரியாணியா? நாங்க பிரியாணி கேட்டா, நீங்க வேற ஏதோ குடுக்குறீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி வராங்க. "என்ன சார் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "மேடம் இத சாப்பிட்டு பாருங்க நீங்க ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்மணியும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு, "ஃபுல்லா காரமா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "யார் இந்த பிரியாணி செஞ்சது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சின்னசாமியும், அவர் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, "அன்பு தான் செஞ்சாரு. ஏதோ பெரிய ஷெஃப்பு லண்டன்லலாம் போய் படிச்சுட்டு அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு" சொல்லி சொன்னீங்க. "பார்த்தீங்களா அவர் செஞ்சிருக்கிற பிரியாணிய?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, "இல்லையே அன்பு இந்த மாரி பண்ணியிருக்க மாட்டாரு" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்பு பார்த்தீங்கன்னா, "இத எப்படியாச்சும் ரெடி பண்ணலாம்" அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா வராரு. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்த மாரி தான் ஆயிடுச்சு. பிரியாணி ஃபுல்லா காரமா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜீவா பார்த்தீங்கன்னா, "அன்பு என்ன அன்பு இது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல ரெடி பண்ணிடலாம் காரமா இருக்கிறத" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெய்யும், தேங்காய் பாலும் ஊத்துறாங்க. ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு ஜீவாவ சாப்பிட்டு பார்க்க சொல்றாரு அன்பு. அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு, "ஓ! சூப்பரா இருக்கு. எடுத்துட்டு போயிட்டு குடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தேன்மொழியும் எடுத்துன்னு போய் கஸ்டமருக்கு குடுக்குறாங்க. கஸ்டமரும் சாப்பிட்டு பார்த்துட்டு, "ஓ! இது நல்லாயிருக்கு மேடம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இந்த மாரி பிரியாணி எடுத்துன்னு வாங்கன்னா, காரமா எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தேன்மொழி பார்த்தீங்கன்னா, "அது வேற ஒருத்தர் காரமா கேட்டிருந்தாங்க. அது அவங்களுக்காக செஞ்சது. உங்களுக்கு மாத்தி குடுத்துட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஜீவாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "நீங்க 2 பேரும் ஏதாச்சும் தப்பு நடக்கணும்னா, அது எப்படி சரி பண்ணலான்ற மாரி நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. சூப்பர்! கிரேட்!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, அன்பு அவங்க 2 பேர் பக்கம் திரும்புறாங்க. "இந்த மொளகா பொடிய போட்டது நீங்களா தான் இருக்கும். வேற யாரும் இருக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல அன்பு நாங்க எதுவும் பண்ணல. நாங்க எதுக்கு பண்ண போறோம்?" அப்படின்ற மாரி சொல்லி சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கண்மணி ஸ்டோர் ரூம்குள்ள போறாங்க. ஸ்டாக் லிஸ்ட் எடுத்துன்னு இருக்காங்க. அப்ப கண்மணி என்ன பண்றா? என்ன எதுக்கு உள்ள போயிருக்கா? அப்படின்ற மாரி அன்பும் வராரு. அன்புவ பார்த்து கண்மணியும் ஷாக் ஆயிடுறாங்க. இவரு எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அவர பார்க்காத மாரியே கண்மணியும் உள்ள இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, டோர் லாக் ஆயிடுது. கண்மணி பார்த்தீங்கன்னா, சவுண்ட் குடுக்குறாங்க. "உள்ள இருக்கோம் நாங்க, உள்ள இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் யாரோ லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப தேன்மொழி பார்த்தீங்கன்னா, அவங்க சவுண்ட் கேட்டு வராங்க. "ஓ! உள்ள கண்மணியும், அன்பு தான் இருக்காங்க போல. உள்ளவே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. "என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்மணி அம்மாவும், "அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே உள்ள இருக்கட்டும். அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்கிறதெல்லாம் பேசி தீர்த்துக்கட்டும்" அப்படின்ற மாரி கண்மணியோட அம்மா சொல்றாங்க. தேன்மணியும் பார்த்தீங்கன்னா, கண்மணி அம்மா சொன்ன மாரி அவங்க 2 பேரும் உள்ளாவே இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கட்டும் அப்படின்ற மாரி முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.